Hello friends, நேத்து weight loss challenge day 11. டெய்லி நான் உங்களுக்கு weight loss challenge எப்படி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு ரெசிபீஸ். இது கூட நான் 3 வேளையும் இல்லை நான் 2 வேளை எப்படி சாப்பிட்றேன், என்ன உணவு சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். காலையில் எந்திரிச்ச உடனே நான் பட்டை டீ தான் குடிப்பேன். இதுக்காக நான் ஒரு துண்டு பட்டையும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 1.5 டம்ளர் தண்ணியில் நைட்டே ஊற வச்சிருவேன். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே இந்த தண்ணியை 1.5 டம்ளர் தண்ணி இருந்தது இல்லையா, அதை 3/4 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு வத்த வச்சு எடுத்துருவேன். அதுக்கப்புறமா பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நான் வடித்து எடுத்துட்டு இதில் பாதி லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு 1/4 டீஸ்பூன் தேனும் ஊற்றி நான் குடிப்பேன். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கொஞ்சம் சாப்பிட்டாவே ஸ்டொமக் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வெயிட் லாஸ் ரெசிபீஸோட நான் என்ன சைட் டிஷ் செய்கிறேன் அதையும் நீங்கள் போஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க. நேற்று நான் கொண்டக்கடலை குழம்பு தான் செஞ்சேன். ஸோ அதுக்காக நான் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு உப்பு போட்டு காலைல வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3மே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நான் அப்பப்போ கலந்துவிட்டு எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு 5 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துறதுனால நான் புளி சேர்த்த மாட்டேன். நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்திப்பீங்க அப்படின்னா புளி சேர்த்திக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி தக்காளியோடவே ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு குழம்ப நல்லா கலந்துட்டுட்டு தேவையான அளவு உப்பும் பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்து தேவையான போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த வெங்காயமும் சரி, தக்காளியும் சரி, சேர்த்திருக்கிற மசாலாவும் சரி, எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடும். இதில் வேக வச்சுருந்த வெள்ளை சுண்டலை போட்டுடலாம். நான் மறந்து போயிட்டு தண்ணியை வடிச்சிட்டேன். ஆக்சுவலாக தண்ணிலையும் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ தண்ணியோடவே சேர்த்தி குழம்புல ஊற்றிக்கோங்க. குழம்ப 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட பதம் வேணுமோ அது அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன், ரொம்ப தண்ணியாக வைக்கல. கடைசியாக சின்ன சின்னதாக கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை என் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அதனால தான் மிக்ஸி ஜார்லேயுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இது போல் மாவில் ஊற்றி கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு வரலாம். பாசிப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சாவே போதுமானதாக இருக்கும். இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருக்கேன். ஸோ உப்பும் கலந்து மாவை நல்லா இது போல் நான் புளிக்கவும் வச்சுருக்கேன். தோசை தவாவில் ஊத்தப்பம் பதத்துக்கு கொஞ்சம் தொன்னமாக ஊற்றி எடுத்துருக்கலாம். இது நல்லா புளிச்சிருக்கிறதுனால நல்லா புசு புசுன்னு வரும். இதில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி நல்லா 2 பக்கமும் வேக வச்சமாக எடுத்துக்கணும். மேலே வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு இப்படி அமுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா மாவோட சேர்த்து நல்லா ஒன்றா மர்ஜ் ஆகிக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச்சான பாசிப்பருப்பு ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால ஸ்டொமக் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட நம்ம எடுத்துக்கிறது கொண்டக்கடலை குழம்பு, அதுவுமே ப்ரோட்டீன் ரிச், நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். 1 டம்ளர் வெள்ளையும் கருப்பு சுண்டலும் நல்லா மிக்சடாக நான் ஊற வச்சு தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 2 நாள் நல்லா அப்படி வச்சுருக்கவும் சூப்பராக முளைக்கட்டி வந்திருக்கு. இது அதிக லெவலில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். அதே டிஃபன் பாக்ஸில் 1/4 டிஃபன் பாக்ஸ் வெள்ளை உளுந்து எடுத்து அது 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலேயே ஊற வச்சு எடுத்துட்டேன்.
2 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஊற வச்சு நல்லா முளைக்கட்டின வெள்ளை கருப்பு சுண்டலும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நல்லா கலந்து வச்சுருவோம். இதை ஒரு 5 மணி நேரம் வச்சுருந்தாவே போதும், நல்லா புளிச்சு வந்துடும். மாவை தொட்டு பார்த்தாவே நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். நல்லா கலந்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலைல பார்த்தோம்னா மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இது நல்லா ஒரு முறை முழுமையாக கலந்து விட்டுறணும். அப்போ தான் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். ஸ்டவ் டாப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சது போல் எடுக்கணும். நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா செஞ்சு எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் போட்டு நல்லா கலந்துருக்கணும். இந்த டைமில் மாவோட பக்குவத்தை பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா கல் போல் இருக்கும் இட்லி. அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி போல இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பாருங்கள். இப்போ இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா பர்ஃபெக்டாக வரும். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிடலாம். இட்லி பானை தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு 15 நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 90% நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் கொண்டக்கடலை மாவு நல்லாவே வெந்து வரும். சாயந்தரமாக நான் சர்க்கரை போடாமல் ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கிட்டு ட்ராகன் ஃப்ரூட் தான் எடுத்துக்கிட்டேன். சீசனுக்கு எந்த ஃப்ரூட் கிடைக்குதோ நான் அந்த ஃப்ரூட் நான் எடுத்துக்குவேன். நைட்டுக்கு தான் நான் இட்லி ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ 2 இட்லி எனக்கு மட்டும்தான் செய்கிறனால நான் 2 இட்லி மட்டும்தான் நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இது நல்லாவே ஒரு ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சான ரெசிபி. அரிசி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க இல்லை சுகர் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணலாம். 2 இட்லி சாப்பிட்டாவே ஸ்டொமக் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் 3 இட்லியில் சாப்பிடணுங்கிற அவசியமே ஏற்படாது. இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நைட்டுக்கு திரிபுலச்சூர்ணம் குடிக்கிறதுக்காக 3/4 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 3/4 டீஸ்பூன் திரிபுலச்சூர்ணம் நான் எடுத்துக்கிறேன். இது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அப்போது டெய்லி நைட்டு இது போல் திரிபுலச்சூர்ணம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். 1 நாள் 2 நாள் சாப்பிட்டா எந்த ஒரு பொருளுமே நமக்கு அது எஃபெக்ட் இருக்காது. மினிமம் ஒரு 48 டேஸாவது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த நாள் காலையிலைக்காக நான் ஒரு சின்ன துண்டு பட்டையும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தி நான் ஊற வச்சுக்கிறேன். எப்போவுமே ரெகுலராக இது ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.